இப்போ நம்ம மலேசியாவில் கெந்திங் ஐலாண்டில் உள்ள சின்ஸ்வி டெம்பிளுக்கு போகிறதுக்கு தான் இந்த கொண்டோலாவில் போகணும். இதுதான் கொண்டோலான்னு சொல்கிறது, இந்த ரோப் காரு. இதுதான் அந்த சின்ஸ்வி கோவில். நம்ம சீனர் எப்படி சாமி கும்பிட்றாரு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஃபுல் வீடியோவை பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலு தமிழ் ட்ராவலர் டிப்ஸு. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கொண்டோலா டிக்கெட் எடுத்துகிட்டு அதோட க்யூவுக்கு போகிறேன். அந்த டிக்கெட்டை பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம போகணும். எல்லாம் செப்ரேட் க்யூ. இப்போ எனக்கு உள்ளே போகிற அந்த க்யூவில் இதாங்க, இது இப்போ வந்து கூட்டம் இல்லை. இதுதான் அந்த ரோப் கார். ஒரு பாக்ஸ்லேயும் 8 பேர் போகலாம். இதுதான் ஸ்டாண்டர்டு, ரெட் கலர் ஸ்டாண்டர்டு. இந்த ப்ளூ கலராக இருக்கிறது வந்து கிளாஸ் கொண்டோலான்னு சொல்லுவாங்க. அப்படியே பிளாட்ஃபார்மே கிளாஸாக இருக்கும். கீழே நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம். நான் இது எடுக்கலை, இது காஸ்ட்லி. இப்போ வர்ற இந்த கொண்டோலாவில் தான் நான் ஏற போகிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஏற போகிறேன். ஏறிட்டேன் உள்ள. என் கூட வந்து அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 கப்புள்ஸு, இந்த சீன லேடி, நான், மொத்தம் 6 பேர். இது வந்து மேலே கெந்திங் ஐலாண்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் ஆகும். ஆன் தி வேல தான் இருக்குது இந்த சின்ஸ்வி டெம்பிள். இது ஒரு சீன கோவில். இந்த கோவிலை போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 20 நிமிஷம் இந்த மலையில் ஏறும் இந்த ரோப் காரு. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து நம்ம கீழே தான் வெண்டிங் மிஷினில் டிக்கெட் எடுக்கணும். நோ கேஷ்லெஸ் பேமெண்ட்டு, ஒன்லி கார்டு தான் ஆக்சஸ் பண்ணலாம். 10 வெள்ளி 1 வே டிக்கெட்டு. அந்த வேளை நான் வரும்போது கீழே ரோட்டில் வர்றவங்க காரில் வர்றதெல்லாம் இந்த ரோடு தான். செமையாக இருக்கும். மேலே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா காற்று அடிச்சிச்சின்னா அந்த ரோப் காரே ஆடுற மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. மணி இப்போ மத்தியானம் 1:30 மணி. இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் 9 மாடி. இது இந்த கோவிலை பார்க்குறது தான் நான் வர்றேன். இதுதான் சின்ஸ்வி ஸ்டேஷன். வர்ற வழியில் உள்ள ஸ்டேஷனு. இந்த சின்ஸ்வி ஸ்டேஷனில் நான் இறங்கி கீழே நான் போனேன்னா அந்த கோவிலுக்கு போகலாம். இங்கே இறங்கி மறுதடவை ஃப்ரீ தான். இதுக்கு எதுவும் காஸ்ட்லாம் கிடையாது. இந்த இதில் இறங்கிட்டு மீண்டும் ஃப்ரீயாகவே நம்ம ஏறி மேலே கெந்திங் போகலாம். ஓகே, இறங்கியாச்சு. இதுதான் சின்ஸ்வி டெம்பிள் போகிறதுக்குள்ள. ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, படியே கிடையாது, எல்லாமே எஸ்கலேட்டர் தான். இந்த எஸ்கலேட்டர் வழியாக நம்ம போகலாம். போகிறதுக்கும் வரத்துக்கும் எஸ்கலேட்டர் தனியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு எஸ்கலேட்டரே போட்டிருக்காங்க. இதாங்க கோவிலுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு பாருங்கள், காமிக்கிற பாருங்கள், இந்த கோவிலை தான். இது வந்து பகோடா டவர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சின்னதாக ஒரு குகை மாதிரி தெரியுது. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். சின்ன சின்ன படியாக இருக்குது. இது சின்ன ஒரு கேவ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது தண்ணி ஊற்றுறதுக்குள்ளதா இல்லை நம்ம நடந்து போகிறதுக்குள்ளதான்னு தெரில. இப்போ நான் கீழே வந்துட்டேன். இதாங்க கீழே உள்ள பேஸ்மெண்ட்டும்.
இந்த லெவல்லேருந்து நம்ம இந்த இதில் 9 மாடி மேலே ஏறணும். டாப் வந்து 9th ஃப்ளோரு. இங்கே எல்லோரும் சீனர்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஊதுபத்தியை கொண்டாந்து வெளியில் வச்சு ஊணுவாங்க. நம்ம சாமிக்கிட்டே வைப்போம்ல, இவங்க எல்லாம் வெளில வைப்பாங்க. இப்போ நம்ம சைனீஸ் ஒருத்தர் சாமி கும்பிட்றாரு பாருங்கள் எப்படி கும்பிட்றாருன்னு. இதுதான் அவங்க மெத்தடு. சாமியை வந்து இப்படி தான் கும்பிடுவாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் அவங்களோட சாமி கும்பிட்ற முறை தான். அவர் சாமியை வேண்டிட்டு அந்த ஊதுபத்தியை மறுதடவை அங்கே சொருகி வைப்பார். இதுதான் அவங்க சாமி கும்பிட்ற முறை. இப்போ நம்ம உள்ளே போவோம். இதுதான் அந்த புத்திஸ்ட்டு பகோடா டவரில் உள்ள டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டொனேஷன் பாக்ஸ், அதாவது உண்டியல். இந்த இடத்துல இது எல்லாம் ஸ்லோகம், அதை புத்திஸ்ட்டு ஸ்லோகம் சொல்கிற லேம்ப்பு, புத்தா லேம்ப்பு. இது வந்து 10,000 லேம்ப் வச்சுருக்காங்க எல்லா ஃப்ளோர்லேயும். நம்ம மேலே ஏறும்போது, இப்போ நான் மேலே ஏற போகிறேன். இது ஓப்பனிங் அவர் வந்து டெய்லி மார்னிங் 7 AM -5:30 வரையும். இதுதான் படிக்கட்டு வழியாக தான் இங்கே ஏறணும். 9 மாடி. இந்த 9 மாடி ஏறும்போது இப்போ நான் 4வது மாடி வந்துட்டேன். 4வது மாடியில் வீடியோ காமிக்கிறேன். இதான் நான் வந்த ரோப் காரு. இங்கேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லொக்கேஷன். இதான் இந்த கோவிலோட ஃபுல் வியூவும் இங்கே இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பனி மூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மத்தியானம் 1:45 மணி தான் ஆகுது. எவ்வளோ பனி, அவ்வளோ ஹைட்டு, 4200 அடி ஹைட்டில் இப்போ நான் இருக்கேன். இந்த மலை மேலே இருக்கிற கோவில். இதுதான் 9th ஃப்ளோரு. இந்த 9 மாடியும் அந்த புத்தாவோட லேம்ப் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், புத்திஸ்ட்டு சவுண்டு. இதுதான் 9வது மாடி. இங்கே ஒன்றுமே தரல பாருங்கள் எப்படி இருக்குது. இதான் நான் வந்த கேபிள் காரு. இது இந்த படி வழியாக தான், அதாவது எஸ்கலேட்டர் வர்றது தான் அந்த கூரை மாதிரி போட்டிருக்குது. இது எல்லாம் எஸ்கலேட்டர் வர்றது. இதுதான் அந்த கோவிலோட ஃபுல்லாக. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், ஓகேன்னாங்க. ஓகே, இப்போ நான் 9th ஃப்ளோர்லேருந்து கீழே டவுன் வர்றேன். நான் எல்லாம் அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதாவது எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உடனே வந்துடுவேன். இந்த நான் காமிக்கிற அந்த புத்த லைட் எரிகிறது தான் 10,000 இது இருக்குங்க. நம்மளும் புத்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த காமிக்கிற அந்த லைட் எரியுதுல ரெட் கலராக, இதுதான் 10,000 லேம்ப் இருக்குங்க. அப்படியே வெளியில் வருவோம். இதாங்க சின்ஸ்வி டெம்பிள், அதாவது பகோடா டவரில் உள்ள சின்ஸ்வி டெம்பிள். இந்த டெம்பிளை பார்க்கணுன்னா நீங்கள் கோலாலம்பூர்லேருந்து கெந்திங் ஐலாண்டு வரணும். கெந்திங் ஐலாண்டில் ஆன் தி வேல சின்ஸ்வி ஸ்டேஷனில் இறங்கினோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். இந்த கோவிலேருந்து வெளியில் வந்துட்டு எப்படி பார்த்தோன்னா அங்கே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு, அந்த டாலரு கயிறெல்லாம் விற்கிற கடை, இந்த மாதிரி சைடில் இருக்குது. இதில் அந்த சீன சாமி கும்பிட்றதுக்குள்ள உபயோகப் பொருள். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து மறுதடவை மேலே ஒரு ஃபஸ்ட் லெவல் போகணும். அதுக்கும் பார்த்தா எஸ்கலேட்டர் தான். இங்கே ஒரு பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்குது அவங்க அப்பாக்கிட்ட. ஜோஜோ கார்னர். இந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் நம்ம மேலே போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. இப்போ மேலே வந்தோன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கெல்லாம் எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் டூர் வந்திருக்காங்க.
இந்த கோவிலில் எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் போய் சாமி கும்பிட்டேன். இதுதான் கோவில். சைனீஸ் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கோவிலுக்கும் சைனீஸ் கோவிலுக்கும் எவ்வளோ மாற்றம் இருக்குது. ஆனால் இங்கே எல்லோரும் சாமி கும்பிட்றவங்க இந்த மாதிரி முட்டி போட்டு இவங்க தான் இந்த லேடி சாமி கும்பிட்றாங்களே இந்த மாதிரி. அங்கே நான் ஒரு சீன சாமி கும்பிட்டதை காமிச்சேன். இங்கேருந்து அப்படியே சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது மலை. மலையிலேருந்து அப்படியே சைடில் கீழே காமிக்கிறேன். எவ்வளோ பனிமூட்டமாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வந்து அந்த கொண்ட ஊசி வளைவு வர மாதிரி இருக்குது இந்த ரோடு. ஆனால் இங்கே ரோடெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லோரும் லைனை ஃபாலோ பண்ணுவாங்க. இதாங்க சின்ஸ்வி டெம்பிளில் நின்று வியூ பாயிண்ட் மாதிரி நான் எடுத்த வீடியோ. இப்போ இந்த இடத்துல அவர் தான் லாஃபிங் புத்தா. அவரை பார்க்க போகிறோம். அங்கே எல்லோரும் ஃபோட்டோ ஸ்டேஷன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து சீனர்களோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸு, அந்த கல்ச்சுரல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க. இது அந்த சீன சாமிகளோட, அதாவது சீன மாங்கோட, புத்திஸ்ட் மாங்கோட சிலை. இதெல்லாம் அப்படியே கல்லுலேயே செஞ்சுருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் தான் தமிழில், அதாவது நம்ம தமிழ் ட்ராவலர் டிப்ஸில் தான் இந்த கோவிலை ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஃபஸ்ட் டைம் நான் தான் போடுறேன். சில பேர் எடுத்திருக்காங்க, அந்த பகோடா டவரை மட்டும் எடுத்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கோவிலை காமிக்கலை. நான் இதில் இன்னும் நிறையா இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த புத்த சிலையை பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய புத்தர் சிலை பாருங்கள். இவர் வந்து லாஃபிங் புத்தா. நம்ம ஊரில் வந்து லாஃபிங் புத்தாவை தான் எல்லோரும் குபேரருப்போம். இந்த லாஃபிங் புத்தா தான் இங்கே ஃபேமஸ். நம்மளும் இந்த புத்தரை தரிசனம் பண்ணுவோம். இங்கே ஒரு சின்ன லேடி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் நம்ம தமிழ் பசங்க, சென்னையிலேருந்து வந்த பசங்க, அவங்களும் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நரகத்தை பற்றி, நரகத்தில் என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்கங்கிறத பற்றி ஒரு சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இதான் டொனேஷன் பாக்ஸு, உண்டியல். இப்போ இது உண்டியல்லேருந்து இந்த சைடில் மேலே ஏறும். இதில் தான் நம்ம போகணும். இந்த வழியாக மேலே வருவோம். மேலே வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு மனித பிறவியில் ஒரு மனிதன் வந்து செய்த பாவங்களும் குற்றங்களுக்கும் தகுந்த மாதிரி தண்டனை, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களாம். அவர் செய்த பாவங்கள் குற்றங்களை கணக்கெடுத்து அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி முடிவு பண்ணி, இந்த சைனீஸ் வாழ்க்கை முறைப்படி 10 வகையாக குற்றங்களையும் அதுக்கேற்ற தண்டனைகளையும் 10 வகையாக பிரிச்சுருக்காங்க. பிரித்து ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு குற்றத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கங்கிறத ஒவ்வொரு ரூம் மாதிரி அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி சிலைகளை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே ஒருத்தர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், சைனீஸு நிறைய ஸ்கூல்லேருந்தெல்லாம் ட்ரிப்பு வருவாங்க. அந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே தண்டனை கிடைக்கும்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்து காமிப்பாங்க. இது வந்து பின்னாடி அவங்க எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்படியெல்லாம் வந்து நரகத்தில் வந்து தண்டனை கிடைக்கும் ஒரு மனுஷ பிறப்புக்குன்னு சொல்லி அவர் சொன்னார்.
நம்ம எப்படி நம்ம தமிழில் வந்து சொர்க்கம் நரகங்கிறோமோ அது மாதிரி அவங்களும் சீனர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு மறுபிறவி உண்டா என்னங்கிற வாழ்க்கை சக்கரம் தான் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்ப்போம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருக்குது தண்டனைலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மலேசியாவில் கோலாலம்பூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கெந்திங் ஐலாண்டு. இந்த கெந்திங் ஐலாண்டு மலையில் 4600 அடி ஹைட்டில் இருக்குது இந்த சின்ஸ்வி கோவில். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு அவானாஸ் ஹைவேல ரோப் கார் எடுத்தோன்னா ஆன் தி வேல சின்ஸ்வி ஸ்டேஷனுங்கிற இடத்துல இறங்கி இந்த கோவிலுக்கு வரலாம். சின்ஸ்வி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம நடக்க தேவையில்ல, எஸ்கலேட்டரே இருக்குது. எஸ்கலேட்டரில் வந்துட்டு இந்த கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இதை யாருமே இந்த வீடியோ இந்த இடத்துல யாரும் நம்ம தமிழில் வந்து வீடியோ எடுத்து போடல. அதனால் கண்டிப்பாக பார்க்குறவங்க மலேசியாவில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம். இது சின்ஸ்வி ஸ்டேஷனில் இறங்கி நம்ம வந்து பார்த்துட்டு அதே டிக்கெட்டை வச்சு மறு தடவை நம்ம மேலே போகலாம். டிக்கெட் தனியாக எடுக்க வேண்டியதில்லை. எப்படி இருக்குது பாருங்கள். நரகத்தில் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு, அதாவது வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தான் செய்த பாவத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன மாதிரியான தண்டனை வந்து கிடைக்குங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது தண்டனைலாம். அதனால் எல்லாருக்கும் எந்த தப்பும் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படியெல்லாம் வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி இவங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு சீனர்கிட்ட சொன்னார். இந்த சின்ஸ்வி ஸ்டேஷனில் இந்த கெந்திங் ஐலாண்டை வச்சுருக்கவர் தான் 28 ஏக்கர் நிலம் கொடுத்து இதுக்குள்ளே செலவெல்லாம் பண்ணி இந்த கோவிலை கட்டினாங்களா. சைனீஸ் கோவில் எப்படி இருக்குது, சைனீஸ் கோவிலில் வந்து என்ன மாதிரியெல்லாம் சாமி கும்பிட்றாங்க, இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறையா வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. இதாங்க வாழ்க்கை சக்கரம். மனிதனோட பிறப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுத்து மீண்டும் மறுபிறவி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிறப்பு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்கள். அவர் பறவையாவோ விலங்காவோ என்னவா பிறப்போம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாங்க. இது வந்து வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன். இது வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோலி வாட்டர், அதாவது புனித நீர், தீர்த்தம்னு சொன்னாங்க. இது வந்து கியூன்யான்கிறவரோட ஒரு மாங்கோட, அதாவது புத்திஸ்ட் மாங்கோட சிலை. இதுதான் நம்ம பார்க்க வந்த பகோடா டவர், அதாவது சின்ஸ்வி கோவில். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோப் காரில் தான் இப்போ நான் மறு தடவை மேலே ஏறணும். ஓகே, மீண்டும் காமிக்கிறேன். சின்ஸ்வி டெம்பிள் 9 ஃப்ளோர். இது 9 ஃப்ளோரில் 9th ஃப்ளோருக்கு போனோம்னா ஃபுல்லாக சாரல் காற்று தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மலேசியாவில் இருக்கிற நம்ம ஊர்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, மலேசியாக்காரங்க வந்தீங்கன்னா இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான இடம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.